அனைவருக்கும் வணக்கம். சும்மா இருந்தால் சோற்றுக்கு கஷ்டம், சோம்பல் வளர்ந்தால் ஏற்படும் நஷ்டம் என்றொரு பாடல் உண்டு. இந்த நிலை வந்துவிடாமல் நாம் ஏதாவது ஒரு வேலை செய்து பொருளீட்ட வேண்டும். ஒரு சிலருக்கு வியாபாரம் என்பது பிடித்தமானதாக இருக்கும். எந்த வியாபாரம் செய்தாலும் அவர் அதிக லாபம் பெற நல்ல வேலையாட்கள் கிடைக்க வேண்டும். அதேபோல் வியாபாரத்தை அனைவராலும் செய்ய முடியாது. வியாபாரம் செய்ய நினைப்பவர்கள் முதலில் தங்களது ஜாதகத்தை பரிசீலித்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஜாதகத்தில் புதனும் செவ்வாயும் லக்கணத்திற்கு 1, 4, 5, 7, 9, 10 ஆகிய இடங்களில் ஏதேனும் ஒன்றில் பலம் பெற்று அமைந்துவிட்டால் அவர் வியாபாரம் செய்ய தகுந்தவர். அவர் தொட்ட வியாபாரம் அனைத்தும் நல்ல லாபத்தை தரும். வியாபாரம் பெருகிவிட்டால் வேலைக்கு சேர்க்கும் வேலையால் யோகமுள்ளவராக அமைய வேண்டும். 9ஆம் வீட்டுக்குரிய கிரகம் 11ஆம் இடத்தில் இருக்கும் ஒருவர் ஒரு முதலாளியிடம் வேலை செய்தால் அவரது யோகம் முழுவதும் முதலாளிக்கு கிடைக்கும். பொருளாதார நிலையில் பின்தங்கியவர்கள் தொழிலாளியாக சேரலாம். ஆனால் மேற்படி ஜாதகம் அமைய பெற்றவர்கள் சொந்தமாக வியாபாரம் செய்வார்களாயானால் வியாபாரம் அவரின் ஆயுள் முழுவதும் நன்றாக நடக்கும். இதற்காக நாம் கூறும் எளிய பரிகாரங்களை செய்து கொண்டால் வியாபாரம் எப்போதும் நல்லபடியாக நடக்கும். வியாபாரம் பெருகிடவும் முதலாளிக்கு யோகம் தரும் வேலையால் கிடைத்திடவும் துணை நிற்பவர்கள் ஆஞ்சநேயரும் விநாயகரும் தான். வியாபாரம் செய்பவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கு ஏற்றி வணங்கி வர வேண்டும். மருத்துவ சிகிச்சைக்காக ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கி வந்தது போல் வேண்டிக் கொள்பவர்களின் கடையில் வியாபாரம் பெருகிடவும் வாடிக்கையாளர்களை வரச் செய்வார் ஆஞ்சநேயர். தன்னை நம்பியவர்களை ஆஞ்சநேயர் எப்போதும் கைவிட மாட்டார். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வணங்கிட முடியாதவர்கள் வெள்ளருக்கு வேரில் செய்த பிள்ளையாரை உள்ளங்கைக்குள் அடங்கும் அளவில் பூஜை செய்து அதனை கல்லாவில் வைத்திருக்க வேண்டும். தினசரி காலையில் கல்லாவை திறந்தவுடன் பிள்ளையாரை கையில் வைத்து கொண்டு வியாபாரம் பெருகிட வேண்டும் என்று வணங்க வேண்டும். இவ்வாறு செய்பவர்களுக்கு வியாபாரம் மிக பெரிய அளவில் வெற்றியை தரும். மேலும் தமிழ் மாதத்தில் வரும் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தேங்காய் பழம் வைத்து துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்து வர வேண்டும். இவ்வாறு 11 மாதத்திற்கு செய்ய வேண்டும். இதில் ஏதாவது ஒரு மாதத்தில் அதிகாலை நேரம் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது வெண்ணெய் சாற்ற வேண்டும். வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்து கொண்டால் உங்களது தொழிலும் உங்களது வாழ்வும் மிக பெரிய அளவில் வெற்றி அடையும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே இந்த பதிவு தங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.